அடுத்ததாக ஆர்கேபுரம் பள்ளியை சார்ந்த 7ஆம் வகுப்பு மாணவன் ஆதித்யாவை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரத பிரதமரானால் கலாமின் கனவை எவ்வாறு நிறைவேற்றுவேன் என்ற தலைப்பில் இப்பொழுது நான் கூறப்போகிறேன். மானுட பிறவின் பெருமையே மற்ற உயிர்களுக்கு இல்லாத 6வது அறிவு பெற்றிருப்பதாகும். அதனை வளர்ப்பதே சிறந்த கலை. அதற்கு வித்தாக விடுவன படிப்பறிவும் பட்டறிவும் ஆகும். அறியாமை அல்ல, இந்த இரண்டும் தேவை. கண்டது கற்க பண்டிதனாவான் என்ற முதுமொழிக்கு ஏற்ப படித்த நமது பண்டிதர் கலாமின் இந்தியா 2020 தொலைநோக்கு கனவை நான் பிரதமரானால் நிச்சயம் நிலைநாட்டுவேன். நமது இந்திய மக்கள் அனைவரும் தனி பிரஜைகளே. எப்படி தோட்டத்தில் பல மலர்கள் பலவித வண்ணங்களாய் இருந்தாலும் அம்மலர்களில் உள்ள தேன் ஒரே விதமாக இருப்பது போல நான் பிரதமரானால் மக்களின் மனதில் இந்திய தேசத்திற்காக உழையுங்கள் உழையுங்கள் எனும் தேனை ஊட்டிவிடுவேன். நான் ஒருமுறை டாக்டர் கலாம் அவர்களை தில்லி தமிழ் சங்கத்தில் ஒரு சொற்பொழிவில் சந்திக்க நேர்ந்தது. முதலில் அவரை மேடையில் குத்துவிளக்கு ஏற்ற அழைத்ததும் மேடையில் வந்த அவர் குத்துவிளக்கை மெழுகுவர்த்தி கொண்டு ஏற்றிவிட்டு அவர் சொன்னார், குத்துவிளக்கு ஏற்றுவது இந்துக்களின் வழக்கம், மெழுகுவர்த்தியோ கிறிஸ்துவர்களின் இலக்கணம். இதை பயன்படுத்தி இவ்விளக்கினை ஏற்றும் நானும் இஸ்லாமியன். இங்கு மத நல்லிணக்கம் போற்றப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கியது நான் பாரத பிரதமரானால் எதனையும் ஆழ்ந்து சிந்தித்து அதனை விளக்கும் சக்தியையும் மக்களிடையே வளர்ப்பேன். மத கலவரத்தால் நாடு பீதியடையும் தன்மையையும் மாற்றுவேன். மக்களிடையே தற்போது வரும் ஜாதி மத சண்டைகளை அறவே ஒழித்து அவர்கள் மனதில் நல்லிணக்கத்தை வளர்ப்பேன். இன்றைக்கு உலகில் உள்ள ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் சீர்திருத்தங்களும் பயன்களும் மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்பதுதான் தேவை. குறிப்பாக நமது இந்தியாவில் நகர்ப்புற வசதிகளை கொண்ட கிராமங்கள் ஓர் அமைப்பினை உருவாக்குவதுதான் இன்றியமையாதது என கருதி கனவு கண்ட கலாமின் கனவை நான் நிச்சயம் நிலைநாட்டுவேன். நாம் கிராமம் என்றால் என்ன நினைக்கிறோம்? கிராமம் என்றால் ஏழைகளும் விவசாயமும் அங்கங்கே காணும் கிணறும் மாட்டு வண்டியும் இன்றி இல்லை, இல்லவே இல்லை. நகர்ப்புறத்தில் இல்லாத பசுமை கிராமத்தில் உள்ளது. நகர்ப்புறத்தில் இல்லாத எளிமை கிராமத்தில் உள்ளது. நகர்ப்புறத்தில் இல்லாத நேர்மையும் கிராமத்தில் உள்ளது. இன்று மக்களின் 4வது விரலான கைபேசி செல்லிடப்பேசி கிராமத்து மக்களிடமும் உள்ளதும் ஒரு வளர்ச்சி தானே. நகர்ப்புற வாழ்க்கையை நுகராத கிராமங்களில் உள்ள இளம் தலைமுறைகளுக்கு உலகத்துக்கு அவர்கள் திறமை வெளிக்காட்ட தமிழ் மொழியும் ஆங்கில அறிவும் புகட்ட நான் பிரதமரானால் நிச்சயம் பாடுபடுவேன். தமிழ் மொழியின் சிறப்பை நிலைநாட்டி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உரையாட ஊக்கம் தருவேன். இதோ இங்கே ஒரு திருக்குறள். கடலோடா கால்வன் நெடுந்தேன், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்றார் திருவள்ளுவர். நிலத்தில் ஓடும் வலிமையான சக்கரங்கள் உள்ள பெரிய தேர்கள் கடலில் ஓடுமா? ஓடாது. அதுபோல கடலில் ஓடும் மரக்கலங்களும் நிலத்தில் ஓடுமா? ஓடவே ஓடாது. நமக்கு புதுமை படைக்கும் ஆற்றலும் தொழில்நுட்ப சக்தியும் வளர்ந்திருப்பதால் தான் தற்காலத்தில் கடலிலும் நிலத்திலும் ஓடும் ஹோவர் கிராஃப்ட் என்ற ஊர்தியை மனிதன் கண்டுபிடித்துள்ளான். கிராமப்புற மக்களையும் நகரப்புற மக்களையும் ஒன்றிணைக்கும் ஹோவர் கிராஃப்டாக நான் பிரதமரானால் செயல்படுவேன். முடிவாக வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவையார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியே நிற்கின்றார் என்றார் கவிஞர் கண்ணதாசன். வாழ்ந்த கோடி மக்களில் எதிர்கால கனவு கண்ட கலாமை நான் புரிந்து கொண்டேன். பாடுபடுபவருக்கே இந்த பார்லகம் சொந்தம், பாடுபடுபவருக்கே இந்த பார்லகம் சொந்தம். காடு திருத்தி நல்ல கழனி எல்லாம் செய்பவர் அவர் அல்லவோ என்ற கவிமணி தேசிக விநாயகன் பிள்ளை விவசாயிகள் ஒரு நாட்டின் முதுகெலும் பெற்றார். நானும் விவசாயிகளுக்கு ஊக்கமளித்து நம் நாட்டை வல்லரசாக்கி ஓர் இனிமையான வளமான பாதுகாப்பு மிக்க அமைதியான சுகாதாரமான வளமான வளர்ச்சி பாதையை நோக்கி பீடு நடை போகக்கூடிய நாடாக நமது இந்தியாவை மாற்ற பாடுபடுவேன். நன்றி. ஆதித்யா, சூப்பரா பேசுனீங்க. காலையில நீங்க தான் ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு சாப்பிட கூட மாட்டேன்னு சொன்னீங்க. ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. எப்படி யார் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா, எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உச்சரிப்பு, நீங்க எடுத்த இஷ்யூஸ், கண்ணதாசன், பாரதி. எனக்கு சண்டே அன்னைக்கு தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனே கிடைச்சது. கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாலும்
பண்ணிட்டேன். ஒரு நாளில் என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஆல் தி பெஸ்ட். யூ டிட் எக்ஸலென்ட்லி வெல். குட். வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி பேசிட்டீங்கன்னா ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயம். அதுவும் நீங்கள் வந்து கிராமம், பசுமை, மொழிபெயர்ப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. வாழ்த்துக்கள். கிருஷ்ணபுரம் பள்ளியைச் சார்ந்த